சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு காணி துண்டை கொடுத்தார்கள். இரண்டு பேருடைய காணியும் பொதுவிலே இருக்கிறது. ஈச்சம்பழம் சம்பந்தமாக யாருடைய ஈச்சம்பழம் என்ற விடயத்தில் அவர்கள் இரண்டு பேரும் முரண்பட்டுக் கொள்கிறார்கள். இந்த வேளையில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர், ஒரு மூத்த சஹாபி. கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சேவையாளராக, பணியாளராக, காதிமாக இருந்தவர். நபி அவர்கள் ஒரு தடவை அந்த நபித்தோழரை பார்த்துத்தான் சொன்னார்கள், பணிவுடை செய்ததற்கு பின்னால் உனக்கு ஏதும் தேவை என்றால் கேளு என்றார்கள். அவர் சொன்னார், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு நான் சுவனத்தில் இருக்க வேண்டும் என்றார்கள். உங்களோடு ஏழை சஹாபி, வறுமையானவர், நபி அவருக்கு பணிவிடை செய்கிறவர், பிரதிபகாரம் செய்கிறதற்காக நபி அவர்கள் உனக்கு ஏதும் தேவை என்றால் கேள் என்றார்கள். அவர் காணி கேட்கவில்லை, அவர் வீடு கேட்கவில்லை, இருப்பதற்கு இடம் கேட்கவில்லை. அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு நான் சுவனத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பியும் வேறு ஏதாவது வேணுமென்றால் கேள் என்றார்கள். அதுதான் வேணுமென்றார்கள். நபி அவர்கள் அதிகம் சுஜூது செய்து அதனை பெற்றுக்கொள் என்றார்கள். அப்படியான உயர்ந்த நிலையிலே உள்ள இரண்டு சஹாபாக்கள் மனிதன் என்ற அடிப்படையில் சிறிய முரண்பாடு பட்டுக் கொள்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். அது நமக்கு பெரிய வார்த்தை அல்ல, அவருக்கு அது பெரிதாக விளங்கியது. நாம் ஒரு சண்டை செய்தால், பிரச்சனைப்பட்டால் மிக விரும்பியவாறெல்லாம் ஏசுகிறோம். அவருடைய கோபத்தை எவ்வளவு முடியுமோ, கோபம் முடிகிறவரை ஏசி தள்ளுகிறார், அதற்காக பேசுகிறார், இல்லாவிட்டால் எழுதுகிறார். எப்படியெல்லாம் தன்னுடைய கோபத்தை தீர்க்க முடியுமோ அது இல்லாத பொல்லாதவைகள் எல்லாம் எழுதி அதை பேசி அவருடைய மானத்தை போக்காட்டக்கூடிய நிலைக்கு மாறுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலிமா, ஒரு வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை, அது அவருடைய மனதை நோவடித்திருக்கும் என்ற எண்ணத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள், உனக்கு நான் எப்படி சென்னேனோ அதுபோல எனக்கும் சொல்லு என்கிறார். நான் என்ன வார்த்தை உனக்கு பாவித்தேனோ அந்த வார்த்தை எனக்கு பாவித்து என்னை பரிசுத்தப்படுத்தி பரிகாரம் அதை தேடிக்கொள்வதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொன்னது போல் அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் என்றார்கள். அவரை வற்புறுத்துகிறார், சொல்லு, சொன்னால் தான் எனக்கு அது பரிகாரமாக அமையும், இல்லை என்றால் மறுமையில் எனக்கு கஷ்டம் என்கிற அடிப்படையில் ஒரு சின்ன வார்த்தை சொன்னதற்குரிய பரிகாரத்தை தேடி கெஞ்சுகிறார்கள். அவனத்திலே கதறுகிறார்கள், சொல்லு சொல்லு என்கிறார்கள். யார்? சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தைக்கு பரிகாரம் தேடி நான் சொன்னதை போல நீ சொல்லு என்கிறார்கள். அவர் நான் சொல்ல மாட்டேன் என்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் முறைப்பாடு செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன், பரிகாரமாக எனக்கு அதே போல ஒரு வார்த்தையை சொல்லுமாறு சொல்கிறேன். கெட்ட வார்த்தை என்றால் சொல்லுமாறு சொல்லியிருக்க மாட்டார்கள், மோசமான வார்த்தை என்றால் அது போல சொல்லுமாறு சொல்லியிருக்க மாட்டார்கள். அவர் கெஞ்சுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், நீ அப்படி சொல்ல தேவையில்லை, யக்ஃபிருல்லாஹு லக யா அபா பக்கர், அபூபக்கரே அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்ற வார்த்தையை சொல்லு என்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த வார்த்தையை கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யக்ஃபிருல்லாஹு லக யா அபா பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அல்லாஹ் நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மன்னிப்பை வழங்குவான் என்று சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திருப்தி அடையவில்லை. அந்த சபையிலே இருந்து அவர் செல்லுகிற போது அழுது கொண்டு செல்கிறார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். என்றால் இதுதான் அந்த சஹாபாக்களை பக்குவப்படுத்திய, அந்த சஹாபாக்களை உருவாக்கிய உன்னதமான மார்க்கத்தில் இருக்கிற நாம்
கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பக்குவ உணர்வை, இந்த பண்பாட்டை, இந்த உயர்ந்த நிலையை உருவாக்குவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலானை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயப்படுகிற நல்ல மக்களாக உருவாக வேண்டும், பண்பாடு மிக்கவர்களாக மாற வேண்டும், அடுத்தவர்களுடைய நிலையை மதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மூத்தவர்களுடைய நிலை மதிக்கப்பட வேண்டும், கௌரவிக்கப்பட வேண்டும். மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சின்னவர்களுக்கு இரக்கம் காட்டாதவனும் மூத்தவர்களை மதிக்காதவனும் எங்களை சார்ந்தவன் அல்ல என்று நபி அவர்கள் நமக்கு உபதேசமாக சொல்கிறார்கள். என்றால் மூத்தவர்கள் மதிக்கப்பட வேண்டும், கல்விமான்கள் மதிக்கப்பட வேண்டும், வயதிலே முதிர்ந்தவர்கள் மதிக்கப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முரண்பட்ட போது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய சிறப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் எப்படியானவர், எப்படி உயர்ந்தவர் என்கிற நிலையை உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். என்றால் கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த மார்க்கத்தில் இருக்கிற நாம் அந்த அல்லாஹ்வை புகழ வேண்டும், அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஈமானை பாருங்கள். சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய ஈமானையும் மதீனத்து மக்களுடைய ஈமானையும் ஒரு தராசிலே வைத்தால் அபூபக்கருடைய தனியே வைத்த தராசி கதிக்கிற ஈமானோடு இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, காலையிலும் மாலையிலும் ஓதுவதற்கு ஒரு திக்ரை சொல்லித் தாருங்கள் என்று கேட்கிறார். நம்ம எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு கேட்கணும், எவ்வளவு பண்பாடோடு இருக்கணும் சகோதரர்களே. சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட இந்த நபித்தோழருக்கு இது தேவையா? காலையிலும் மாலையிலும் ஓதுவதற்குரிய ஒரு திக்ரை சொல்லித் தாருங்கள் என்று கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷ் ஷஹாதா ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த் அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கி. வானத்தையும் பூமியையும் படைத்த ரப்பே, மறைவானவற்றை அறிகிற ரப்பே, நீதான் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன். அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி ஷைத்தானி வ ஷிர்கி. என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த நபித்தோழருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தை அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி. இந்த உள்ளத்தில் உள்ள தீங்கை விட்டு, இந்த உள்ளத்தில் உள்ள கெடுதிகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லு என்று நபி அவர்கள் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். என்றால் நாம் எம்மாத்திரம் நம்முடைய உள்ளங்களில் உள்ள நோய்களை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது சகோதரர்களே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் அந்த இறையச்சம் உள்ளவருடைய வாழ்க்கை. நபி அவர்கள் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டாலும் உடைய நிலை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரையறுத்தார்கள். உள்ளம் பாதுகாப்பாக இருந்தால்தான் நம்முடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்